ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 2 vlog சிவராத்திரி அன்றைக்கும் உமன்ஸ் டேக்கும் எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிவராத்திரிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வீடெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி, எப்போதுமே பூஜை ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியே சிவராத்திரிக்கு நாளே வந்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்ம பழம், காய்கறி அதெல்லாம் தேவையானதெல்லாமும் வந்து வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வரைக்குமே வந்து சிவராத்திரிக்கு சிவன் பூஜை வந்து நடந்தது. அதே மாதிரி கோவில்களும் வந்து நிறையா பேர் வந்து போயிருப்பீங்க. விடிய டான்ஸ் ப்ரோக்ராமு சிவராத்திரிக்கு வந்து கோவிலில் வந்து பூட்டவே பூட்டாமல் நிறையா பூஜைகள் எல்லாம் வந்து நடந்திருக்கும். பூஜை அறையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஒரு பக்கம் வந்து அந்த வேலையும் வந்து பண்ணியாச்சு. நான் பூஜை அறையை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி அந்த தண்ணியில் வந்து அதே மாதிரி பச்சை கற்பூரமும் சேர்த்து பூஜை அறையை வந்து நீட்டாக வந்து தொடச்சி வந்து சுவாமி படமெல்லாம் வந்து தொடச்சி அழகாக வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறமா பூ விளக்கெல்லாம் ஏற்றி நைவேத்தியம்லாம் வந்து பண்ணினது உண்டு. ஸோ இப்படி தான் வந்து இந்த சிவராத்திரிக்கு வந்து பூஜை அறையை வந்து க்ளீன் பண்ணேன். ஸோ எப்போதுமே நீங்களும் பூஜை அறையை க்ளீன் பண்ணும்போது பச்சை கற்பூரத்தை சேர்த்து வந்து போட்டு பண்ணிங்க அப்படின்னாக்க அந்த வாசனை வந்து ரொம்பவே நல்லது, ஐஸ்வர்யத்தை வந்து உண்டாக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்போதுமே நீங்கள் வீட்டையும் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பச்சை கற்பூரம் வந்து போட்டு வந்து சேர்த்து வந்து பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்பவே நல்லது நமக்கு. அதே மாதிரி வந்து அன்றைக்கி வந்து நிறைய சாதம்லாம் வந்து பசஞ்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. லெமன் ரைஸு, புளி சாதம், எள்ளு சாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கொத்தவரங்காய் வத்தல், நிறைய கொத்தவரங்காய் வாங்கியாச்சு அப்படின்னா தயிர் உப்பில் வந்து வேக வச்சு அதை வந்து காய வச்சு அதை வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா எப்போ வேணாலும் வறுத்து வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்க முடியும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் அம்மா வந்து பண்ணி கொடுத்து அமிச்சது அதெல்லாம் எள்ளு சாதம், பாயசம், அப்புறம் வந்து தயிர் சாதம், அதுக்கப்புறம் வடை, மோர் குழம்பு இதெல்லாம் போட்டு அன்றைக்கி வந்து ஸ்பெஷல் சுவாமிக்காக வந்து நைவேத்தியம் பண்ணி பூஜை நடந்தது வீட்லேயும். ஒரு பக்கம் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள பூஜையில் போய் கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கும் வந்து போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சுவாமிக்கும் வீட்லேயே வந்து நைவேத்தியம் பண்ணோம் இல்லையா, அது மாதிரியும் வந்து பண்ணோம். ஸோ இந்த விமென்ஸ் டேக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சூப்பரான கிஃப்ட்டு வந்து எனக்கு வந்து பப்பு வந்து கொடுத்தா. ஸோ காலம்பரை வந்து போகும்போதே இன்றைக்கி விமென்ஸ் டேக்கு வந்து என்னை விஷ் பண்ணிவிட்டு வந்து உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இன்றைக்கி வந்து வரும், ஸோ அதை வாங்கிட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனாங்க. ஸோ வந்து பசங்களை வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் பார்த்துக்கிறத தாண்டி அவங்க வளர வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னுமே நம்மளை வந்து கேர் எடுத்து நம்மளை வந்து பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 2-3 கிஃப்ட் வந்து எனக்கு வந்து பண்ணியிருந்தா. சூப்பரான பெஸ்ட்டான கிஃப்ட் அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து வாட்ச் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வாட்ச் நிறையா, ஒவ்வொரு வாட்சுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் ஒரு நாள் வாட்ச் கலெக்ஷன் வந்து காட்டுறேன். ரொம்ப பிராண்டட், ரொம்ப காஸ்ட்லி இல்லைனாலுமே ரொம்ப பிடிச்ச மாதிரி எனக்கு வந்து வாட்ச் வந்து நான் வந்து வாங்கி வச்சுக்கிறது உண்டு. ஸோ இந்த தடவை விமென்ஸ் டேக்கு எனக்கு இந்த வாட்ச் வந்து கிஃப்ட்டாக வந்து கிடச்சிது. ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அதாவது நான் ஒரு 10 years பேக் இந்த வாட்ச் வந்து வச்சுருந்தேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த லெதர் வந்து பிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னால் அதை மாற்றவே முடியல. இந்த மாதிரி வாட்ச் திருப்பி வாங்கணும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து கிடச்சிது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த டேக்கை வந்து காட்டுறேன் உங்களுக்கு. 2850 அந்த சம்திங் 2000. நான் முன்னாடி வாங்கும்போது 2000 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். இப்போ வந்து விலை ஏறிடுச்சு. நியர்லி 2800 அந்த ரேஞ்சு வந்து வந்துச்சு. அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் இந்த வாட்ச். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த லெதரில் நம்ம கட்டும்போது அது வேறு லுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச். இது ஒரு சென்டிமெண்டலாக வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆன ஒரு வாட்ச்சு. அதனால் எகெயின் இவ வந்து எனக்கு கொடுத்தது ரொம்பவே ஹாப்பி எனக்கு. அதுவும் இந்த உமன்ஸ் டேக்கு வந்து எனக்கு வந்து கிஃப்டாக வந்து இது வந்து கிடச்சிது எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த வாட்ச் திரும்பவும் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. இதே மாதிரி ஒவ்வொரு வாட்சுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டோரி வந்து என்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு அச்சீவ் பண்ணும்போது ஒரு வாட்ச் வந்து வாங்கி வச்சுக்குவேன். அது நான் உங்களுக்கு வந்து தனி vlog, தனி வீடியோவாக வந்து போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் லைஃப்பில். எல்லா கட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஆண்களோட கம்பேர் பண்ணுறச்சே பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தி தான். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ்லேருந்து எனக்கு வந்து ஒரு சூப்பரான 2 ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா அந்த வாட்சோடு சேர்த்து. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து சானிட்ரின் பேடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா அந்த
இன்டிமேட் வாஷும் வந்து ஆர்டர் பண்ணி எனக்காக வந்து அனுப்பிச்சிருந்தா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட பேக்கே வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த ப்ளஷ் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் விமென் கேருக்கான ஒரு கம்பெனி இது. விமெனுக்கான அந்த மாதிரி இன்டென்சிவ் இந்த மென்ஸ்ட்ரேஷனல் பீரியடுக்கான விஷயங்கள், அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி கேர் இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ்க்காக நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பேக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போதும் நம்ம வாங்குகிற சானிடரி நாப்கின்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு மாதிரி ஒரு சிக் ஃபீலிங் கொடுக்கும். பட் இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த பேக்கில் வந்து எழுதியிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ ஒவ்வொன்றும் வந்து அதே மாதிரி பார்த்து பண்ணுறாங்க. ட்ரஸ்ட் மீ ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக செம்ம சாஃப்டாக ப்ராபின் ஃப்ரீ எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வந்து ரேஷஸ் ஃப்ரீயான ஒரு பேடு இது. கண்டிப்பாக வந்து ஒரு விமென்க்கு மட்டும்தான் வந்து ஒரு சஜஸ்ட் பண்ண முடியும் எதை மாதிரி விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது. ஸோ வந்து அதை மாதிரி விஷயங்கள் வந்து நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு முக்கியமாக டீனேஜ் கேர்ள்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். அதே மாதிரி இன்டிமேட் வாஷும் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதுவுமே கெமிக்கல் ஃப்ரீ ப்ரெக்னென்சியில் கூட இது வந்து யூஸ் பண்ண முடியும். 100% சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ளஷோடது ரொம்ப சூப்பர் சாஃப்ட் அண்ட் நோ கெமிக்கல்ஸ், நோ இரிட்டேஷன், எந்த ஒரு பயம் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இவங்களோட ப்ராடக்டை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் முழுக்க வந்து டீ ட்ரீ ஆயில், லாக்டிக் ஆசிட், நீம், துளசி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. ஸோ பியூர் ஹெர்பல் ப்ராடக்டாக தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க. அதனால் கண்ணை மூடிட்டு தைரியமாக வந்து யூஸ் பண்ணலாம். உமன் நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எல்லா விஷயத்துலையுமே வந்து போராடி தான் ஆக வேண்டியிருக்கு. எதுக்காக நம்ம எல்லா விஷயத்துக்கும் போராடணும்? இதை மாதிரி டிஃபிகல்ட்டியே இல்லாமல் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து ஒரு சில விஷயங்களை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த ப்ளஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களோட பீரியடை நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வீடியோஸில் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அப்கமிங்கில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்போங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ விமென் வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் தாங்க லைஃப்பில். ஸோ நார்மலாக லைஃப்பில் மற்றவங்க அச்சீவ் பண்ணுறதை விட விமென் ஒவ்வொரு படிக்கட்டும் நம்ம ஏறி அச்சீவ் பண்ணும்போது நிறைய தடைகள் வரும். அது ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வெளியில் உள்ள சொசைட்டி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வந்து கூட இருக்கிறவங்களால ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையும் நெவர் கிவ் அப். உங்களோட நீங்கள் ஒரு விஷயம் ஒரு கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நிறைய தடைகள் வரதான் வரும். ஸோ அதையும் மீறி உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்கள் பில்டப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஒரு பேஷனான விஷயத்தை என்றைக்குமே வந்து விடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த உமன்ஸ் டேக்கு நான் வந்து ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் வந்து நெவர் எவர் கிவ் அப். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு உங்களோட கோலை நோக்கி போயிட்டே இருங்க. தடை வந்து நம்மளா நிறுத்தினா மட்டும்தாங்க அந்த விஷயத்தில் வந்து தடை வந்து ஏற்படும். கண்டிப்பாக வந்து மற்றவங்க யாராலையும் நம்ம அச்சீவ் பண்ணுற விஷயத்த தடை பண்ணவே முடியாது. ஸோ உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி.